மகிழ்ச்சியான வரவேற்பு அளித்திருக்கக்கூடிய உங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய வரவேற்பையும் சிரிச்ச முகத்தையும் பார்க்கும் போது ஏற்கனவே நீங்க எல்லாம் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க. கரெக்டா முடிவு பண்ணிட்டீங்களா? என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? எந்த சின்னம்? சத்தமா சொல்லுங்க. எந்த சின்னம்? இன்னும் சத்தமா சொல்லுங்க. எந்த சின்னம்? உதயசூரி சின்னத்துல வர 23ஆம் தேதி நம்முடைய சகோதரி திருப்பத்தூர் தொகுதியினர் வேட்பாளர் நலந்தம்பி அவர்களுக்கும் ஜோலார்பேட்டையில சகோதரி கவிதா தண்டபாணி அவர்களுக்கும் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றியை தேடி தரணும். பண்ணுவீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? நன்றி. நம்முடைய திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் திரு தேவராஜ் அவர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை அவர்களுக்கும் முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் முத்துசெல்வி அவர்களுக்கும் மாவட்ட துணை செயலாளர் சம்பத்குமார், தலைமை செயற்குழு உறுப்பினர் சத்தியமூர்த்தி, பொதுக்குழு உறுப்பினர்கள் சாமண்ணன், சத்யநாராயணன், ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் சூரியகுமார், அன்பழகன், சதீஷ்குமார், உமாகண்டரங்கம், அசோக் குமார், சுரேஷ்குமார், உமாச்சந்திரன், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் வடிவேல், இளைஞரணி துணை அமைப்பாளர் செந்தில்குமார், தமிழ்மணி, நதீம், அதே போல திருப்பத்தூர் என்கேஆர் சூரியகுமார் பேர் சொல்லிட்டேன். திருப்பத்தூர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் ஜோதிராஜன், டி கே மோகன், செயற்குழு உறுப்பினர் ராஜமாணிக்கம், ரகுநாத், அரசு தொகுதி பார்வையாளர் ரமேஷ், ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் பேரூர் செயலாளர் ராஜேந்திரன், முருகேசன், குணசேகரன், மோகன்ராஜ், ராஜேந்திரன், இளைஞரணி அமைப்பாளர் வடிவேல், துணை அமைப்பாளர் தமிழ்மணி, நதீம் உள்ளிட்ட இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய சார்பு அணிகளுடைய நிர்வாகிகள், அதே போல நம்முடைய கூட்டணி கட்சிகள், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய கூட்டணி கட்சிகள் இந்திய தேசிய காங்கிரஸ், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, மக்கள் நீதி மையம், தமிழ் புலிகள் கட்சி, எஸ்டிபிஐ, இப்படி பல்வேறு தோழமை கட்சிகளை சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இளைஞரணி தம்பிமார்களுக்கும் இங்கே பெருமளவு வந்திருக்கக்கூடிய எனது அருமை தாய்மார்கள், அக்காக்களுக்கும் தங்கைகளுக்கும் பாட்டிகளுக்கும் முத்தமிழர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு உங்களை எல்லாம் சந்தித்து ஜோலார்பேட்டைக்கு வந்து நம்முடைய சகோதரி கவிதா தண்டபாணி அவர்களுக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன். அதே மாதிரி திருப்பத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய 2 வெற்றி வேட்பாளரை தலைவர் அவர்கள் உங்களிடத்துல ஒப்படைச்சிருக்கிறாங்க. ஆனால் நல்ல தம்பி அவர்களையும் சகோதரி கவிதா தண்டபாணி அவர்களையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல சென்ற தேர்தலையும் வெற்றியை கொடுத்தீங்க. இந்த முறை அதை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பணும். செய்வீங்களா? நிச்சயம் பண்ணுவீங்களா? சென்ற முறை வாங்கின வாக்கு வித்தியாசத்தை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைப்பீங்களா? செய்வீங்கன்ற நம்பிக்கை இருக்கு. நான் தொடர்ந்து 2 நாளா தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கேன். நானும் ஒரு வேட்பாளர், நானும் ஒரு தொகுதியில் நிக்கிறேன். தெரியுமா உங்களுக்கு? இது வரைக்கும் என் தொகுதிக்கே நான் போல. நான் போய் எனக்கு ஓட்டு கேட்கவே இல்லை. ஆனா என் தொகுதிக்கு போறதுக்கு முன்னாடி இங்க சகோதரி கவிதா தண்டபாணி அவர்களுக்கும் ஆனா நல்ல தம்பி இவர்களுக்கும் ஓட்டு கேட்டு உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். ஏன்னா என்னுடைய வெற்றியை விட அவங்க 2 பேருடைய வெற்றி மிக மிக முக்கியமான வெற்றி. நீங்க அவங்க 2 பேரை ஜெயிக்க வச்சீங்கன்னா நம்ம தலைவரை ஜெயிக்க வச்ச மாதிரி, என்ன ஜெயிக்க வச்ச மாதிரி. அதனாலதான் உங்களை எல்லாம் நாடி தேடி வந்திருக்கிறேன். நான் 2 நாட்களா மக்களை சந்திச்சுட்டு இருக்கேன். அதே மாதிரி நம்முடைய தலைவர் அவர்களும் 2 நாளா மக்களை சந்திச்சு பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்கிறாரு. எந்த தைரியத்துல மீண்டும் மக்களை போய் சந்திக்கிறோம்? கடந்த 5 வருஷமா கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கிறோம். என்னென்ன தேர்தல் வாக்குறுதி சொன்னமோ அதெல்லாம் நிறைவேற்றிருக்கிறோங்கிற நம்பிக்கையில இன்னைக்கு மக்களை சந்திக்கிறோம். உதாரணத்திற்கு சில திட்டங்களை மட்டும் சொல்ல விரும்புறேன். நம்ம ஆட்சி பொறுப்பு ஏற்றதும் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் ஆனோடனே அவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு விடியல் பயண திட்டம். போன சட்டமன்ற தேர்தல் போது நம்ம சொன்ன வாக்குறுதியை முதல் கையெழுத்தா தலைவர் போட்டாரு. ஒவ்வொரு மகளிரும் 900 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் இந்த திட்டத்தின் மூலம் சேமிச்சாங்க.
அதே மாதிரி குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வரணும், படிக்கணும் அப்படின்னு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் முதலமைச்சர் காலை உணவு திட்டம், தரமான உணவு, அதன் பிறகு தரமான கல்வி கொடுக்கப்பட்டது. சரி, பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டாங்க குழந்தைங்க, அடுத்து கல்லூரிக்கு போகணும்ல, காலேஜ் படிக்கணும்ல, அதுக்கு ஊக்குவிக்க கல்வி ஊக்கத்தொகை. அரசு பள்ளியில படிச்சு எந்த காலேஜில் போய் சேர்ந்தாலும், தனியார் கல்லூரியாக இருந்தாலும் அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாசம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தார். கிட்டத்தட்ட 12 லட்சம் மாணவ மாணவிகள் இதுல பயன்பெற்று இருக்கிறாங்க. இந்த வருஷம் போன மாசம் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு, கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தையும் கொடுத்திருக்கிறார். ஒரே மாசத்துல கொடுத்து முடிச்சோம். இன்னைக்கு அதிமுக ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்றாங்க. லேப்டாப் கொடுக்கிற திட்டம் அதிமுகவோட திட்டம்னு சொல்றாங்க. அதிமுக ஆட்சியில அவங்க ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க. 2019ஆம் ஆண்டே அந்த திட்டத்தை நிப்பாட்டிட்டாங்க. அப்ப அதிமுக ஆட்சி. இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அது பள்ளிக்கூட குழந்தைங்களை கொடுக்கறத விட காலேஜ் பசங்களுக்கு லேப்டாப் கொடுத்தா இன்னும் அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நாளைக்கு ஒரு வேலைக்கு போறது பயனுள்ளதா இருக்கும், மேற்படிப்பு படிக்கிறதுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு இன்னைக்கு கல்லூரி மாணவர்களுக்கு 10 லட்சம் லேப்டாப்புகளை நம்முடைய முதலமைச்சர்கள் கொடுத்திருக்கிறாங்க. இது எல்லா விட மிகப்பெரிய ஒரு திட்டம் உங்க அத்தனை பேருக்கு தெரியும், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். போன சட்டமன்ற தேர்தல் பொழுது நாம கொடுத்த வாக்குறுதி. இன்னைக்கு இந்த 3 வருஷமா 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகையை நம்முடைய அரசு கொடுத்திருக்கு. அந்த திட்டத்தை எப்படியாவது நிப்பாட்டணும்னு அதிமுகவும் பாஜகவும் திட்டம் போட்டாங்க. தேர்தலை காரணம் காட்டி மகளிர் உரிமை தொகையை நிப்பாட்டணும்னு முயற்சி பண்ணாங்க. ஆனா நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு, நான் 1000 ரூபாய் கொடுக்கறத நிப்பாட்டுறியா, இப்ப நான் கொடுக்கறேன்னு சொல்லி 5000 ரூபாய் போன மாசம் கொடுத்தாரா இல்லையா? அது மட்டும் இல்ல, தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். என்ன வாக்குறுதி? ஆட்சி திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்சோன்னு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் இல்ல, உயர்த்தி 2000 ரூபாய் தரன்னு நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். நம்முடைய தலைவர் சொன்னா நிச்சயம் செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குல்ல. அது மட்டும் இல்ல, தமிழ் புதல்வர் நான் முதல்வர் கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாயில இருந்து 1500 உயர்த்தி தரப்படும் வாக்குறுதி. 10 லட்சம் பேருக்கு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் மூலம் புதுசா வீடு கட்டி தரப்படும் வாக்குறுதி. 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வசதி தரப்படும். அதே மாதிரி முதலமைச்சர் காலை உணவு திட்டம், இப்போ 5ஆம் வகுப்பு வரைக்கும் காலை உணவு திட்டம் போயிட்டு இருக்கு. நாம திருப்பி ஆட்சிக்கு வந்தோடனே அது 8ஆம் வகுப்பு வரைக்கும் இலவச முதலமைச்சர் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் வாக்குறுதி. பல வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறோம். எல்லாத்தை விட மிக மிக முக்கியமான வாக்குறுதி மகளிர் உங்களுக்கு தெரியும், அதுதான் இல்லத்தரசி திட்டம்னு. ஆட்சி பொறுப்பேற்றோன்னு முதலமைச்சரானோன்னு நம்முடைய தலைவர் மகளிருக்கு 8000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கூப்பன் கொடுத்துருவார். அந்த கூப்பன்ல உங்க வீட்டுக்கு தேவையான மின்சாதன வசதியை நீங்களே சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஃப்ரிட்ஜாக இருக்கலாம், டிவியா இருக்கலாம், குக்கரா இருக்கலாம், வாஷிங் மிஷின் எதுவா இருந்தாலும் 8000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை மகளிர் நீங்களே டிசைட் பண்ணி வாங்கிக்கலாம். இவ்வளவு திட்டங்களும் இதெல்லாம் கொடுத்திருக்கிற வாக்குறுதிகளை செஞ்சு முடிக்கணும்னா வர்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமையணும். நம்முடைய தலைவர் மீண்டும் முதலமைச்சர் நாற்காலில் உட்காரணும்னா இங்க இருக்கக்கூடிய 2 வேட்பாளர்களை உதயசூரியன் சின்னத்துல நீங்க வாக்களிச்சு அனுப்பணும். செய்வீங்களா? நாம இன்னைக்கு இத்தனை வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம், அது செஞ்சு கொடுப்போங்கிற நம்பிக்கை தமிழ்நாட்டு மக்கள் மேல இருக்கு. ஆனா நம்ம எழுத்து நிக்கிற டீம் யாரு, அணியது? நம்முடைய தலைவர் சொல்றாரு, இந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. யார் இருக்கா டெல்லி அணியில? திரு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் அவருடைய அடிமை கூட்டம், இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூட்டணி போட்டு வந்திருக்கிறாங்க. பிஜேபிக்கு தெரியும் எப்படி வந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள நம்மள அனுமதிக்க மாட்டாங்கன்னு இன்னைக்கு அதிமுகவை கூட கூட்டிக்கிட்டு அவங்களோட போர்வையில மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள வர முயற்சி பண்றாங்க. நாம மீண்டும் சொல்லி ஆகணும், தமிழ்நாட்டுல என்னைக்கும் பாசிச சங்கி கூட்டத்திற்கு அனுமதி கிடையாது. இந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி தேர்தல்ல மீண்டும் ஜெயிக்க போவது நம்முடைய தமிழ்நாடு தான். ஜெயிச்சு காட்டுவோமா? டெல்லிக்கு சொல்லுவோம், நம்ம தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். அதை ப்ரூவ் பண்ணி காட்ட வேண்டிய தேர்தல். நீங்க எல்லாம் மொரட்டு பக்தர்கள் பார்த்திருப்பீங்க, மொரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்பர் 1 மொரட்டு அடிமை, மோடியோட மொரட்டு அடிமைனா யாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதை சொன்னதுக்கு நேற்று அவர் கோவம் வந்துருச்சு, பேசிட்டாரு. உதயநிதி என்னை பத்தி ரொம்ப தரக்குறவா பேசுறாரு, கெட்ட வார்த்தையில திட்டுறாருன்னு. நான் என்னைக்காவது அவர் திட்டி இருக்கிறேன்னா?
மோடி திட்ட மாதிரி நான் திட்டிருக்கேனா? இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் நீங்க முடிவெடுத்து சொல்லுங்க. மொத்த 10 தோல்வி பழனிசாமி இல்ல, மொத்த தோல்வி பழனிசாமிங்கிறத முடிச்சு விடணும். அதை செய்ய வேண்டிய நேரம் வர சட்டமன்ற தேர்தல். இங்க இருக்கக்கூடிய மக்கள் நீங்க அத்தனை பேரும் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள்லாம், தாய்மார்கள்லாம் முடிவு பண்ணிட்டீங்க. இன்னும் நம்முடைய கைகள் இன்னைக்கு 1ஆம் தேதி, 23ஆம் தேதி தேர்தல். நான் அவங்க கிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் அடுத்த 23 நாட்கள் பிரச்சாரம் பண்ணுங்க. நம்முடைய கழகத்துடைய அரசனுடைய சாதனைகள், திட்டங்கள், என்னென்ன வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம், ஜெயிச்சா என்னென்ன பண்ணுவோங்கிறத அடுத்த 23 நாட்கள் நீங்க தொகுதி முழுக்க பிரச்சாரம் பண்ணுங்க. செய்வீங்களா? ஒவ்வொரு வாக்காளரா சந்திச்சு என்னென்ன திட்டங்கள் இருக்கு, மீண்டும் ஏன் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கணுங்கிற பிரச்சாரத்தை நீங்க செய்யணும். ஜெயிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல சகோதரி கவிதா தண்டபாணி அவர்களையும் அண்ணன் நல்லதம்பி அவர்களையும் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு நீங்க வெற்றி பெற வைக்க வேணும். பண்ணுவீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு தாருங்கள். ஆனால் நல்லதம்பி அவர்களையும் சகோதரி கவிதா தண்டபாணி அவர்களையும் பல்லாயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. உங்களுக்கு தொகுதிக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி நன்றி.